அந்த ஓய்வு நாளைக்கு கத்தாவே அப்பா மெய்யானுடைய சுவாமி அப்பா எனக்கு யுவா எனக்கு கொடுத்து தகப்பனே ஏதோ ஆண்டவரே சுத்திரம் கத்தாவே காலை கத்த மத்திய கத்தாவே இருவையாக கத்த வார்த்தை கொடுத்து நீ பேசினவனாலே எனக்கு நன்றி கத்தாவே இன்னும் சுவாமி அப்பா நான் தொடர்ந்து ராஜா அப்பா தேவ சமூகத்தில் ஆண்டவரே அப்பா அந்த துதியின் ஆண்டவரே அப்பா துதி நிமித்தமாய் மதுரை உழைத்தவரா எனக்கு அமர்ந்து செப்பிலான ஜகத்தை தகப்பந்தாமே கரத்திலிருந்து மெய்யாகவே சுவாமி அப்பா நீக்கு எல்லாரும் தடைகளை உடைத்திராச்சா பெருமிதான சென்னைகளை கொண்டு வந்து நாமதனை மேம்படுத்தும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் சுவாமி அப்பா என் தகப்பனே அப்பா யாரெல்லாம் அந்த ஜபத்துக்கு தாகமா இருக்கிறார்களோ அப்பா ஒவ்வொரு தடைகளை உடையத்தினை கொண்டு வந்து சுவாமி அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு அக்கினிச்சோடையாய் மாற்றி சுவாமி அப்பா துதி நிமித்தமாய் ஆண்டவரே அப்பா எரிகோ போட்டை விடுதலை வைக்கிற பாத்திரமே அப்படியா உயர்த்தப்படான அப்பா எங்க பிரச்சனைகளுக்கான இழக்காடுது அப்ப இன்னொரு ராஜா அப்ப ஒரு முடிவு என் தேவன் உண்டுபடி தருகிறாங்க சுவாமி எல்லாவரும் பாதவன வைக்கிறோம் செயல்படுகிறோம் நீரே கற்படும் ஆசீர்வாதம் வேண்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்கிற பாடலை எடுத்துக்கொள்வோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நமக்கு என்ன செய்யும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் வர்றது, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இந்த இடத்துல வர்றது நம்ம அவர் திரும்பி கூப்பிடும் போது அவர் கண்டிப்பா நினைச்சுவாரு, வருவார். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன் என்று அவருக்கு பேர் இருந்துச்சு இருக்கு. ஒரு சகோதரன் சகோதரியும் அவங்க குடும்பத்தினர், அவங்களுக்கு ஒரு மகா இருந்தாங்க. அவளுக்கு 23 வயசு. திடீர்னு சொல்லிட்டு அவன் மகளுக்கு கொஞ்சம் மன பிரச்சனை என்னச்சு ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை. அவன் சரி நம்ம போற வழியில பாஸ்டர் வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் வீட்டுக்கு போனாங்க. அவன்கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி என் மகளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வரோம், அங்கே இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதனால என்ன சிஸ்டர் நல்லா துதி செலுத்துங்க அப்படின்னு நினைச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. உடனே இவங்களுக்கு ரொம்ப ஒரு கோபம் ஆயிடுச்சு. என்னடா ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்தா துதி செலுத்துறான், வாழ்க்கையிலே ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு மேட்டர் ஒன்று நடந்திருக்கு, இவர் போய் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல நம்ம நல்லா கவனிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவருக்கு, என்னடா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி. கதையை கவனிக்க மாட்டாங்க. உடனே இது வருத்தத்துல அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வந்துட்டாங்க, சாப்பிடவே இல்லை. காலையில இருந்து சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. டைனிங் டேபிள்ல அவங்க ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல அவர் ஹஸ்பண்ட் சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு. வருத்தத்தோட இருக்கிறாங்க. காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, சாயங்காலமும் சாப்பிடல. அதுக்கு பிறகு ஒரு 6 மணி 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு ஐடியா இருந்துருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்ம பாஸ்டர் என்னைக்குமே கேலி பண்ணி பேச மாட்டாரு, அவர் எப்பவும் கரெக்டா தானே பேசுவாரு, நம்ம ஏதோ தவறா அவரை புரிஞ்சுக்கிட்டோம், அப்போ நம்ம துதி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழங்கால் போட்டு துதிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தாவே, இந்த மகளை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி, செல்லமா நாங்கள் வளர்த்தோம் அதற்காகவும் நன்றி, நல்ல படிப்பை கொடுத்தோம் அதுக்காக நன்றி, நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல அழகா இருக்கிறா அதுக்காக நன்றி, இப்பவும் அவளுக்கு ஒரு சுகவீனம் ஆகி போச்சு அதுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். உங்களுக்கு தெரியாம எதுவுமே இருந்துச்சு நடக்காத ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு
2 பேரும் ஒரு மணி நேரம் இருந்துச்சுதாங்க, ஒரு மனதோட இருந்துச்சுதாங்க, துதித்தாங்க, ஆண்டவரை புகழ்ந்து சொன்னாங்க. சொல்லி அப்படி துதித்து முடிக்கவும் ஒரு போன் அடிச்சது, அந்த ரிங் உள்ள அந்த போன். உடனே போய் அவன் ஹஸ்பண்ட் போய் கேட்டாரு, கேட்டாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நினைச்சாங்க போன் பண்றாங்க, சார் உங்களுடைய மகா திடீர்னு நல்லா ஆயிட்டா, தெளிந்த புத்தியா நார்மலா பேசிட்டு இருக்கா, அவளுக்கு எந்த நோயுமே இருக்கிற மாதிரி இருந்தது தெரியல, அதனால நீங்க நீங்க நினைச்சலாம் கூட்டிட்டு போயிடலாம், உங்க வீட்டிலே வைத்துக் கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க நேரடியா அங்க போய் பார்த்துருக்காங்க மகளை. அங்க அவன் நார்மலா எப்பவுமே முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. துதிகளின் வல்லமை அப்படிங்கக்கூடிய அந்த புத்தகத்துல இதை பத்தி எழுதியிருக்காங்க. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம துதிக்க துதிக்க திரும்ப என்ன செய்யும், பெருகும். சர்வலோகாதிபா நமஸ்காரம் நமக்கு நல்லா எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்யணும், படிக்கணும். எல்லாரும் என்னமா நல்ல, இப்ப நீங்க வாலிப பிள்ளைங்க வந்திருக்கீங்கம்மா, உங்க வாழ்க்கையை முழுசும் கருத்து ஆசீர்வதிச்சிருவாங்க. துதிச்சிங்கன்னா, உண்மையா இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா தான் இருக்கும், சந்தேகமே கிடையாது. புரியுதா? இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதே ஒரு பெரிய கர்த்தருடைய கிருபை தான். நீங்க மட்டும் இந்த 5 மணி நேரத்தையும் கர்த்தரை துதிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே நினைச்சிருவாரு, பெருக பண்ணிடுவாரு. அல்லேலூயா. அதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படிங்க, எல்லாரும் வாயை திறந்து படிங்க. எல்லாரும் தெரிந்த பாடல்கள், என்ன தெரிந்த பாடல்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து படித்தா. சர்வ லோகாதிபான்னா என்ன அர்த்தம்னா சர்வ லோகத்துக்கும் அதிபதி அப்படின்னு அர்த்தம். ஏமா கவனிக்கீங்களா? சர்வ லோகத்துக்கும் அதிபதி, சர்வ சிருஷ்டிகரன்னா எல்லாத்தையும் உண்டாக்கினவர், நம்மளை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அதுல போட்டு தரை, கடல், உயிர், வானம் எல்லாத்தையும் அவர் தான் இருக்காரு, உண்டாக்கி இருக்கிறாரு. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பாருங்க, பிதாவாகிய தேவனை நம்ம நினைச்சிருக்கிறோம், துதிச்சிருக்கிறோம். என்ன, பிதாவாகிய தேவனை நம்ம துதிச்சிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் மிகவும் அழகு உள்ளவர். அவர் பிதான உடனே அவர் வயதானவர்னு நினைச்சிருக்க கூடாது. அவர் கிட்டத்தட்ட 19-20 வயதுக்கு ஒப்பான அழகான நபரா அங்க இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவரை சுற்றிலும் 7 மலைகள், நம்ம பைபிள்ல படிப்போம், சீயோன் மலை 7 மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 7 மலை ஐஸ் கட்டி மலையாம், சுத்தி ஐஸ் கட்டி எல்லாம். அந்த குளிர்ச்சியான இடத்துலதான் அவர் சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறாராம். இன்னொன்னு அவர் அவர் சிரிச்ச முகமா இருக்கிறாராம். ரொம்ப அழகுன்னு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதான். அப்படிப்பட்ட நபரை தான் நம்ம இப்ப நினைச்சிடும் துதிக்கிற. இன்னொரு தடவை அதை சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரைகள் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். அது பிறகு அவருடைய குமாரன் திரு அவதாரம் எடுத்து நமக்காக நினைச்சிருக்கிறாரு, வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவன். என்ன, அவர் தான் ஜெகத்தை ரட்சிக்கிறவர். ஜெகம்னா உலகம் அர்த்தம். ஜெகம்னா என்னது? உலகம் என்னது அர்த்தம். என்ன, இது தரணின்னா அதுவும் உலகம் தான். உலகத்தில் உள்ள மனுடர்னா மனுஷங்க உயிர் அடைவதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, அரும்பாக்கம் ஜனங்கள் உயிர் அடைவதற்காக இயேசு சிலுவையில நமக்கு அழைத்திருக்கிறாரு.
மரித்திரு. அதை தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. தரணியில் மனோடனா இந்த ஊர்ல, இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் உயிர் அடைவதற்காக. அப்ப இதை போய் நம்ம மற்றவங்ககிட்ட சொன்னாதான் அவங்க உயிர் எரிச்சுவாங்க, அடைவாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையா நினைச்சது இருக்கு. அந்த கிருபையை நம்ம ஆண்டவர்கிட்ட நினைச்சிடணும், கேட்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு இது மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வேண்டிய அந்த கிருபைகளை தாங்க. எந்தெந்த வழியிலெல்லாம் அறிவிக்க முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் அறிவிப்பதற்கு வேண்டிய அந்த அந்த புத்தி கூர்மையை எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க. சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாம ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆதாயம் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொருவரையும் ஆதாயம் பண்ணணும்னா அதற்கு வேண்டிய ஞானம் என்ன செய்யணும், வேணும். ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேச வேண்டியிருக்கும், இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கும், பேச வேண்டியிருக்கும். ஆனா கர்த்தர் நமக்காக நினைச்சிருக்காரு, சிலுவையில நினைச்சிருக்காரு, மறித்திருக்கிறாரு. என்ன ஒரு தடவை அதை படிப்போம். திருவவதாரா நமஸ்காரம், ஜகதி ரட்சகரே நமஸ்காரம், தரணி மனுட உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோம் நமஸ்காரம், தரணி மனுட உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோம் நமஸ்காரம். நான் அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள பாட்டு படிக்க வச்சிடலான்னு எவ்வளவு முயற்சி பண்றேன். கர்த்தர் தான் உன் வாயை திறக்க வேண்டியிருக்கு. உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர. பாட்டு தெரியாதா? சர்வலோகாதிபா பாட்டு தெரியாதா? செல்போன் இல்லையா? இனிமே அடுத்த பாட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் படிக்கணும். அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். என்ன? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அவர் நம்ம கூட இப்ப இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஃப்ரெண்டு அடிக்கடி பேசிக்கிட்டு பைக்ல வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம். இது பைக்ல வரும்போது எனக்கு நேரமே போறதே தெரியாது. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசிக்கிட்டே வருவேன். அண்டவரே, என்ன இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு. அவரும் ஏதாவது சொல்லிக்கிட்டே நினைச்சுவாங்க, வருவாங்க. சில நேரங்களில் நேரம் போகிறது தெரியாம ஒரு ரோட்ல திரும்ப இன்னொரு ரோட்ல அப்படியும் திரும்பிடுவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசக்கூடிய ஒரு தேவனா நம்ம கூட இருக்கிறார். எப்படி குமாரனாகிய தேவன் சுமார் 2000 வருடத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்திருந்தாங்களோ, அதே போல இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட வந்துட்டாங்க. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க சிஸ்டர்ஸ். ஏனோக்கு, நோவா, தாவீது, சாமுவேல், இவங்கெல்லாம் இது அந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவரோட சஞ்சரிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட நபருக்கு தான், கோடியில ஒண்ணுதான், எல்லாரும் சஞ்சரிக்கல. ஆனா இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியில நிரம்புறதுக்கும் பரிசுத்த ஆவியானவரோட வாழ்க்கை நடத்துவதற்கும் ஒரு கிருபைகளை கொடுத்துருக்காங்க. நல்லா புரிந்து கொடு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் கடவுள். பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் அவர் தான், குமாரனாகிய தேவனும் அவர் தான். அந்த இது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் இந்த பரிசுத்த ஆவியானவரால தான் நிரப்பப்பட்டு இருந்தாங்க. நம்ம நான் சொல்ற படிக்கிறத திரும்ப படிங்க. அப்போ பரிசுத்த ஆவி நமஸ்காரம், அவருக்கு நம்ம இது மரியாதை செலுத்துறோம். ஏன்னா மரியாதை செலுத்துறோம், நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தாம இருக்கக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருவியாய் அழியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அழியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னன்னா, அவர் நமக்கு குருவா இருக்கிறார். அதான் அந்த வசனம். அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? குருவா இருக்கார். குருனா யாரு? டீச்சர். குருனா டீச்சர். அவர்தான் டீச்சர்.
அவரை டீச்சரா வைத்திருக்கிற ஊழியக்காரிகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரர். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாரு பரிசுத்த ஆவியானவரை தனக்கு ஆலோசகரா நமக்கு டீச் பண்றவங்களா வச்சிருக்காங்களோ அவங்க தான் பெரிய ஊழியங்களை செய்ய முடியும். அருமையான பென்னிகில் பிரதருக்குள்ள பெரிய ஒரு இது சாக்கியம் என்ன அப்படின்னா, அவர் பரிசுத்த ஆவியானவரோடயே அடிக்கடி பேசி ஒரு ஆள் தத்துவமா எப்பவும் அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு கிருபை கிடைச்சதுனாலதான் அவ்வளவு பெரிய அபிஷேகம் அந்த ஊழியங்கள்ல இருந்துச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்களும் பென்னிகின் பிரதர் மாதிரி வல்லமையான ஊழியங்கள் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரோட நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ளணும். எப்பொழுதும் அவரோடு பேசிக்கொண்டு சஞ்சரிக்கிறன்னா அவரோடு வாழ்றது, அந்த வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். என்ன? பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமத குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். இப்ப பாருங்க, 3 பேரையும் நம்ம என்ன செய்தோம்? நமஸ்கரித்தோம், துதித்தோம், தொழுது கொண்டோம், அவரை வரவேற்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா 3 பேர்னா 3 ஆள் கிடையாது, ஒரே ஆள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே ஆள் தான். நமக்கு எப்படி ஆவி ஆத்மா சரீரம் இருக்குதோ அதே போல அவங்களும் 3 பேராவும் இருக்கிறாங்க, ஒரு ஆளாவும் இருக்கிறாங்க. அதுதான் அந்த கடைசி ஸ்டான்ஸால சொல்லப்பட்டிருக்கு. முத்தொழிலோனே 3 பேரும் சேர்ந்து அவங்க வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய கிரியேயா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய கிரியேயா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், கரைகளில் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம், கரைகளில் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம், திருவாவதாரா நமஸ்காரம், ஜகதிரட்சகரே நமஸ்காரம், தரணியில் தருவியில் மாண்டோர் நமஸ்காரம், தரணியில் மனுட உயிரடை நோக்க தருவியில் மாண்டோர் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமத குருவே நமஸ்காரம், அருவியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய கிரியேயா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய கிரியேயா நமஸ்காரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா துதி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. வாயை திறந்து துதி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து துதி சொல்லுங்க. இது துதியின் நேரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி. துதி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இந்த பாடம் எடுத்து விடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹalleluya, ஹalleluya. அந்த பேரே ரொம்ப நல்லா இனிமையான பேருன்னு நினைச்சப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி. அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதங்கள்ல பல இடங்கள்ல எழுதியிருக்கு. அவருடைய நாமம் இன்னொன்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை தினமும் எடுத்து நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கிறேன். அப்படிதானே? இப்ப யாரு இது வரைக்கும் அப்படி செய்யறான்? நாமத்தை எழுதிட்டீங்களா? வெரி குட். அதை தினமும் தியானம் பண்றீங்களா? மறந்துட்டு விட்டுறாதங்க. சிஸ்டர் நீங்க தியானம் பண்ணணும், நீங்க தியானம் பண்ணணும், நீ தியானம் பண்ணணும், நீ தியானம் பண்ணணும். நாமம்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் மட்டும் கிடையாது, கர்த்தர் அப்படிங்கிற நாமம் இருக்கு. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற நாமம் இருக்கு. சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னா கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்கு அவருக்கு. அந்த பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நீங்க அந்த நாமத்தை தினமும் ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் அதை படிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி 2 தடவை சொல்லி பார்த்து இந்த நாமத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் தினமும் அதை பத்தி சிந்தனை பண்ணீங்கன்னா உங்க பேரு பரலோக ராஜ்யத்துல ஒரு ஸ்பெஷல் புக்ல இணைச்சப்பட்டிருக்கோம். நல்லா புரிந்து கொள்ளும். அந்த புக்கை அடிக்கடி கர்த்தர் பாக்குறவங்களா இருக்கிறாங்க. புரியுதா? அப்போ இயேசுவின் நாமத்தை குறித்து நம்ம பாட்டு படிக்கிறோம். இப்போ அதை தினமும் தியானம் பண்றவங்களா நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொண்டு மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் இது 1106 பக்கம். 1106 பக்கம். 1106 பக்கம். 1106 பக்கம். என்ன 16 வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒரு நிமிஷம் எடுக்க வேண்டியிருக்கு. 1106 பக்கம். பழைய ஏற்பாடுல 1106 பக்கம். இது 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அடிக்கடி இதை திருப்பி படிச்சுக்கங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றையிலிருந்து நீங்க பைபிள்ல கர்த்தருடைய பெயர், நாமம்னா பெயர்னு அர்த்தம். என்ன ஹிந்தியில நாம் அப்படின்னு சொல்லுவோம். நாம் துவாரா நாம் கியாக அப்படிமோ. நாம்னா பெயர். என்ன அப்போ ஆண்டவருடைய பெயர் என்ன, அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன, அந்த பெயரின் மூலம் ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை செய்வாங்க, இப்படி நீங்க அதை அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்ன சிந்தனை பண்ணிட்டு இருந்தா உங்க பேரு பரலோக ராஜ்யத்துல ஒரு ஞாபக புஸ்தகம், அது ஒரு தனி செப்பரேட் புக்கு. அந்த புக்கில் அந்த நோட்டுல உங்க பேரை எழுதப்பட்டுரும். நல்லா புரிந்து கொள்ளும். பரலோக ராஜ்யத்துல நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. நம்மளை பத்தி நினைச்சு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் கொஞ்சம் ஏதாவது ஒரு நேரம் கிடைச்சதுன்னா டக்குன்னு இந்த ஞாபக புஸ்தகத்தை எடுத்து நினைச்சுவாங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரத்துல தேவதூதர்கள் கூட இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த ஞாபக புஸ்தகத்தை பத்தி ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற சட்டங்கள் கூட இருக்கலாம். தேவதூதர்கள் நமக்காக பரிந்து பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதூதரை இருப்பாங்க. நம்ம பக்கத்துல தான் இருப்பாங்க.
ஒரு தேவதூதன் நம்ம பக்கத்துல இருக்கும்போது இன்னொரு தேவதூதன் பரலோக ராஜ்யத்துல இருப்பாங்க. அந்த பரலோக ராஜ்யத்துல இருக்க தேவதூதன் இங்க நமக்கு வரும்போது இந்த தேவதூதன் அங்க எரிச்சிருவாங்க போயிருவாங்க. அப்போ எந்த நேரமும் நம்ம கூட ஒரு தேவதூதன் எரிச்சுவாங்க இருப்பாங்க. நம்ம கர்த்தரை துதித்தோம்னா அவங்க நல்லா சிரிச்ச முகமா இருப்பாங்க. கர்த்தரை நம்ம அவிசுவாசமா பேசினோம்னா அவங்க முகம் வாடிடும். பாவம் செய்தோம்னா அவங்க கொஞ்சம் விலகி எரிச்சுவாங்க இருப்பாங்க. புரியுதா? இப்ப ஏதாவது நம்ம பாவம் செய்யறோம் சண்டை போடுதோம்னு வைங்க, என்ன நடக்கும்? ஆண்டவர் கொஞ்சம் விலகி இருந்துச்சுவாங்க நிற்பாங்க. தேவதூதர்களும் கொஞ்சம் விலகி தான் இருந்துச்சுவாங்க நிற்பாங்க. பால்தநகரன் பிரதர் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கும்போது ஒரு ஒரு வீட்டுல தங்கியிருந்தாங்களாம். அது என்னன்னா ஓடு போட்ட வீடாம். அங்க புறாக்கள் நல்லா அங்க நல்லா உட்கார்ந்துக்கிட்டு நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்குமா, பாக்குறதுக்கே அழகா இருந்துச்சான். அப்போ திடீர்னு அந்த புறாக்கள் பறந்து போயிருமா, திரும்ப வருமா. இப்படி இருக்கும்போது அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, நம்ம எப்பெல்லாம் சத்தம் போட்டு பேசுறோமோ அப்பெல்லாம் அந்த புறாக்கள் பயந்து போய் பறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அமைதியான உடனே தான் அது திரும்ப வருது. அப்போ இவர் நினைச்சாராம், ஐயோ பரிசுத்த ஆவியானவரும் அப்படித்தானே இருப்பாரு, நம்ம திடீர்னு சொல்லி வாக்குவாதத்தை தொடங்கிட்டோம்னா கொஞ்சம் வெளியில போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு வந்தது. அப்போ ஆண்டவர் நம்ம கூட எப்பவும் இருக்க விரும்புறாரு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைச்சணும் நடந்துக்கிடணும். எப்பொழுதும் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது சிஸ்டர் இது கெர்சியால், உன் தலையில எத்தனை முடியுமா இருக்கு தெரியாது. ஏன் தலையில எத்தனை முடி இருக்கு அதுவும் எனக்கு நினைச்சாது தெரியாது. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் நான் ஷாம்பு போட்டு குளிச்சேன், ஒரு 2 முடி கீழே விழுந்துக்கும் கண்டிப்பா. கர்த்தருக்கு தெரியுமா? தெரியும். நேற்று ராத்திரி எனக்கு 3 முடி வளர்ந்துருக்கும், அது கர்த்தருக்கு தெரியுமா? அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிற கடவுளா இருக்கிறாரு. நல்லா புரிந்து கொள், அவர் எப்பவும் கூட இருக்கிறாரு. அப்போ அவருடைய நாமத்தை நாம் தியானம் பண்ணும்போது அவர் நமக்கு ஸ்பெஷல் புக்கு ஒன்று எழுதி வச்சிருப்பாரு. இவங்க ஜபம் பண்றதை நம்ம உடனே கேட்கணும், உடனே கேட்கணும். புரியுதா? அப்ப எதற்காக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை அடிக்கடி தியானம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்படி தியானம் பண்ணா நம்ம ஸ்பெஷல் புக்கில் நம்ம பேரை என்ன செய்யும் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு உலகம் தான் பரலோக ராஜ்யம். அது ஏதோ நம்ம காற்று மாதிரி ஆவி மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. கர்த்தரே மாளிகைகளை உண்டாக்கி வச்சிருப்பாங்க, கர்த்தரே மாளிகைகளை உண்டாக்கி வச்சிருக்காங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த வாசஸ்தலங்கள், அது பேர் வாசஸ்தலங்கள்னு பேரு. நம்ம கோடை வாசஸ்தலம்னு சொல்லிட்டு நம்ம கொடைக்கானல்லாம் போனோம்னா நல்லா குளிர்ச்சியா அழகா இருக்கும். அதை விட நல்லா இருக்கும் பரலோக ராஜ்யம். குளிர்ச்சியான இடங்கள், அங்க சூரியன்லாம் கிடையாது, சூரியன் கிடையாது, கர்த்தர் தான் சூரியன். நல்ல மட்டன்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க, நல்ல பழங்கள் கிடைக்குங்கிறாங்க. மாதம் அந்த சீசன்ல அந்த மரங்கள் பழம் பழுத்துக்கிட்டே இருக்குமா. அந்த ஆற்று ஓரமா இருக்கக்கூடிய அந்த மரங்கள் மாதம் பழுக்குமா. இப்ப இங்க நம்ம பப்பாளி அந்த இது மாம்பழ சீசன் முடிஞ்சு போச்சு. 1 கிலோ 50 ரூபான்னு விட்டாங்க, இப்போ 1 கிலோ 100 ரூபா 150 ரூபான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாம்பழம் கிடையாது, ஆனா அங்க அப்படி கிடையாது. அப்போ அந்த சீசன் ஆண்டவர் ஒரு மாதத்துக்கு ஒரு பழம் பழுக்க வச்சு நம்மளை சாப்பிட வைக்கிறவரா இருக்கிறார். அங்க தனித்தனி ரூம், தனித்தனி வீடு, தனித்தனி வீடு. ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரணும்னா கூட கதவை தட்டிட்டு தான் வருவாங்க. கதவை தட்டி நம்ம வாங்கன்னு சொன்னாதான் வருவாங்க. நல்லா புரிஞ்சு, வாங்கன்னு சொன்ன உடனே கதவை திறக்கலாம் வேண்டாமா, அப்படியே வந்துடுவாங்க. ஆண்டவர் எந்த கதவுனாலும் திறக்காமலே வந்துடுவாங்க. எங்க கதவை நேற்று பூட்டிக்கிட்டு எங்க வீட்டு கதவை திறக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு காலையில். ஆண்டவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் இந்த கதவை பூட்டி இருந்தாலும் அது வழியா வந்துடுவார். புரியுதா? அப்போ அவருடைய நாமத்தை நாம் தியானம் பண்ணும்போது நம்ம பேரு ஸ்பெஷல் புக்கில் என்ன செய்யும் இருக்கும். அவருடைய நாமத்தை குறித்து நம்ம படிப்போம், பாட்டு படிப்போம், ஒரு பாட்டு படிப்போம், கர்த்தரை துதித்து பாட்டு படிப்போம். நல்ல உற்சாகமா நல்ல சத்தம் போட்டு படிங்க. நான் ஒரு கேரளாவுக்கு போயிருந்தேன், என்ன ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஒரு 250 350 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ச்சு. ஏன்னா
இது ஒரு பாட்டு வந்து படிக்க சொன்னாங்க. எல்லாரும் கொயர் மெம்பர் படிச்ச மாதிரி படிக்கிறாங்க. நான் அசந்து, நான் ஒரு பெஞ்சில் நான் உட்காந்துருந்தேன். என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இங்க உள்ள சத்தமே வெளியே வராது. நானும் பார்க்க உங்க சத்தம் கேட்டுருன்னு நான் பார்க்குறேன். மைக்கில் உள்ளவங்க சத்தம் தான் கேட்குது. புரியுதா? அப்போ அந்த ஆராதனை எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. எல்லாரும் ஒரு 400 பேர் 500 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். 500 பேரும் ஒரே மாதிரி கொயர்ல எப்படி பாட்டு படிப்பாங்க அப்படி படிக்கிறாங்க. திருவனந்தபுரத்துல இருக்கு அந்த சர்ச். புரியுதா? நம்மளும் அப்படிதான் இருந்துச்சு பாட்டு. நீங்க பாட்டு படிச்சா உங்களுக்கு நல்லது, நீங்க பாட்டு படிச்சா உங்களுக்கு நல்லது. நீங்க வீட்டிலையும் போய் இந்த துதி ஆராதனையை தொடர்ந்து நடத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க வந்துதான் துதி ஆராதனை நடத்தணும்னு இல்லை, பைக்ல போகும்போது கூட நடத்தலாம், நடந்துட்டு இருக்கும்போது கூட துதிக்கலாம். ஆண்டவரோட ஒரு இருதயத்தை நம்ம வந்து இணைத்து, இன்டர்நெட் இணைக்கிற மாதிரி இணைத்து நம்ம வந்து துதிச்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். நம்ம கூடயே வருவாரு. நம்ம கூட தேவதூதர்களும் ஒரு குரூப் வந்தாலும் வந்துகிட்டே இருப்பாங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிக்கு வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிக்கு வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாவபிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவபிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் நாமம், இனிதான நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய முகம் வந்து பிரகாசமா இருந்துச்சிடும் ஆயிருக்கு. கர்த்தர் இங்கிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கதான் பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. அவருடைய முகங்கள் வந்து தேவதூதருடைய முகங்கள்
எல்லாம் பிரகாசமா என்கிறோம் ஆயிரும். அவர் நம்முடைய ஜபிக்கிற எந்த ஜபத்தையும் அவர் கேட்கிறவரா இருக்கிறார். நம்ம அதை நம்பணும். கர்த்தர் அற்புதங்களை செய்வாங்க, கர்த்தர் நம்ம கூட வருவாங்க. எந்த காரியத்திலையும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே என்னது கிடையாது. அவரை நம்புகிறவர்களே அவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே என்பது மாட்டார். ஜபம் பண்ணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை கர்த்தர் நடத்தி கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து ராஜாவே உங்களை வரவேற்கிறோம். பரமபிதாவே உங்களை வரவேற்கிறோம். தேவ தூதர்களே உங்களை வரவேற்கிறோம். பரிசுத்தவான்களே ஆண்டவரே, பரிசுத்த வாட்டிகளே உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவரே உங்களை வரவேற்கிறோம். இந்த இடத்தில் பரிசுத்தவான்களும் பரிசுத்த வாட்டிகளும் ஆண்டவரே, தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்து ராஜாவும் பரமபிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த இடத்தில் இருக்கிறார். அதை நம்ம கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த இடத்தில் எங்களோடு மீண்டுமாய் தொடர்ந்து இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதற்காக இந்த இடத்துக்கு கூடியிருக்கோம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய தேவைகள் எல்லாம் இப்பொழுது உடனே சந்திக்கப்படுவதாக